ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மேச ராசிக்கு சொல்ல போகிறேன். அதாவது தற்போது தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஆடி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது, ஒரு தெய்வீக மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆடி மாதத்தில் ரொம்ப சக்திகள் நிறைந்த நாள்னா ஒன்று அமாவாசை, இன்னொன்று பௌர்ணமி. ஸோ அந்த பௌர்ணமியானது தற்போது வர இருக்கு. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தான் அந்த பௌர்ணமியானது வர இருக்கு. அந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை அதுமா இந்த டைம் வருது. கரெக்டாக வெள்ளிக்கிழமை அதுமா அந்த பௌர்ணமி வர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. ஏன்னா சந்திரனிடையே சில மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளில் மாற்றம் ஏற்படுறதுனால மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக இனி என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஆடி பௌர்ணமி எந்த அளவுக்கு முக்கியமான பௌர்ணமிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும். ஆக்சுவலி இது உங்களோட லைஃப்பை வெற்றி பெற செய்ய ஒரு பரிகாரம் நீங்கள் நினச்சிக்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க இந்த வெள்ளிக்கிழமை ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இதை செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும். ஸோ முதல்ல ஆடி பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பௌர்ணமியிலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமி இந்த டைம் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருது. ஆக்சுவலி வியாழக்கிழமை மாலையில் தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலையில் நிறைவடைகிறது. இதனால் இரவு பௌர்ணமிங்கிறது நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளும். இருப்பினும் நாம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வழிபாடு செய்வது சிறப்பு. இப்படிப்பட்ட பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னங்கிறத பாருங்கள். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கோ, ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கோ. அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம். பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்ளும். ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்துமே முன்வைத்து செய்யலாம். அவை அனைத்துமே நிறைவேறும் என்று கூறப்படுது. இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலையிலேயோ இல்லைனா காலையிலேயோ செய்யலாம். செய்யக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். இதற்கு ஒரு டம்ளாரோ அல்லது ஒரு சொம்போ வேண்டும். அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்க. அதில் சுத்தமான குடி தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்க. பிறகு அதில் நல்ல உடையாத ஏலக்காயை பார்த்து 2 ஏலக்காயை போடுங்க. அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து 2 கிராம்பு போடுங்க. 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் என்று ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள் போடுங்க. அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போடுங்க. கடைசியாக துளசி இலைகளை அதில் போடுங்க. துளசி இலை கிடைக்காதவர்கள் வெத்தலையை போடுங்க. இப்படி போட்டு முடித்துவிட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்க. பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்துமே மகாலட்சுமி, அம்மன், சிவன் இவர்கள் மூவரும் நினைத்து மனதார கூறுங்க. இப்படி கூறி முடித்ததுக்கு பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக குடிச்சிருங்க. மீது இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நில வெளிச்சத்தில் வைத்திடுங்க. மறுநாள் சனிக்கிழமை காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளித்திடுங்க. இவ்வாறு தெளித்து முடித்ததுக்கு பிறகு மீதம் தண்ணீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றி விடுங்க. அந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது. இந்த முறையில் பரிகாரம் செய்ய எண்ணி கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வரக்கூடிய 3 பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல்
நாம் நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி நிறைவேறும். இதுதான் இந்த பௌர்ணமியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம். ஸோ இப்போ இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். பிறர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆச்சரியப்பற்றக்கூடிய வகையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5வது இடத்துல கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரிடையே அனுசரித்து செல்வது, பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வது, பூர்வீக சொத்து விவகாரத்தில் அவசரப்படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தும். அப்புறம் பௌர்ணமி முழுவதும் யோகக்காரகனான ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். வரவேண்டிய பணம் வரும். முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும். சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். சுகஸ்தானமான 4வது இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். எதிரிகளால் சங்கடங்கள் உண்டாகும் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். விவசாயிகளுக்கு மாதத்தில் இந்த பௌர்ணமிக்கு பிற்பகுதியில் ஆதாயம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பொன்பொருள் சேரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிக்கு வர ஓய்வின்றி உழைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்க போகுது. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பணப்பழக்கம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். புதிய வீடு வாகனம் ஆபரணம் என்ற கனவு நினைவாகும். அப்புறம் புதனுடைய சஞ்சாரம் பௌர்ணமியில் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். வாங்க நினைத்தவற்றை வாங்குவீங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். ராசிநாதன் செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். தொழில் வியாபார வேலையில் இருந்த எதிர்ப்புகள் மறைமுக தொல்லைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். காவல்துறையினருக்கு நீண்ட நாள் கனவு நினைவாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த நேரத்திலும் தன் செல்வாக்கை இழக்காத உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். சுகஸ்தானமான 4வது இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். உடல்நிலையில் சிறு பாதிப்பு உண்டாகும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வைகள் கலத்தர பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஆதரவு ஏற்படும். குடும்பத்தோடு கோயில்களுக்கு சென்று வருவதோடு குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ள முடியும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் கிடைக்கும். புதிய முயற்சி முன்னேற்றத்தை உண்டாக்கும். ராசிநாதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகள் நடந்தேறும். செல்வாக்கு உயரும். வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலை மாறும். ஆரோக்கியம் மேம்படும். புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொருளாதார நிலையில் ஏற்பட்ட தடைகள் விலகும். ஒவ்வொன்றிலும் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். திட்டமிட்ட வேலைகள் நடத்தி முடிக்கணும். புதிய வாகனம் நவீன சாதனங்கள் வாங்குவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். கடன் தொல்லை நீங்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விளைச்சலால் லாபம் கிடைக்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மேச ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இனி ஆடி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் ஆடி பௌர்ணமியை பற்றியும் ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். அதே போல் இனி நிறைய அப்டேட்டான தாள்கள் வரும். அதையெல்லாமே உடனுக்குடனே உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் தெரிந்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.